வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னையோட ட்ரேட் பேட்டர்னும் நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் குயிக்காக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம நேற்றுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ரைடேயோட வீடியோவில் பார்த்துருந்தோம். நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு டபுள் டாப் ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ப்ளஸ் வந்து அப் ட்ரெண்ட் 26,500 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வாரத்துக்கு 26,500ங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸ் வீடியோல பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா அந்த ரேஞ்சுக்கிட்டே தான் இன்னைக்கு க்ளோஸ், அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம டெலகிராமில் வந்து லைவ் அப்டேட் கொடுத்துருந்தோம். வழக்கம் போல டெலகிராமில் இந்த ஜோன் கொடுத்துருந்தோம் மார்னிங். இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ப்ளஸ் வந்து இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ளஸ் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் எடுத்து இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்து டவுன் ட்ரெண்ட்ல இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 26,200 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ரேஞ்சையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஸோ இந்த கொடுத்திருந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பர்ஃபெக்டாக அதே ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்து அதுக்கப்புறமா அந்த இருந்து மேலே அப் ட்ரெண்ட் போய் நம்ம கொடுத்த ரேஞ்ச் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நம்ம கொடுத்த கரெக்டான சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து நிஃப்டி திரும்பவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணி ப்ராப்பராகவே மேலே வந்துருந்துச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த ஒர்க்கில் இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம கொடுத்த ஜோன்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறமா அப்படியே இதே ஜோன்ல போய் இதில் பிரேக் பண்ணி மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் ஒரு நல்ல என்ட்ரி ஜோனாவே தான் இருந்துச்சு. ஆனா அது ஒரு ட்ராப்பா தான் இருந்தது. இந்த என்ட்ரி ஜோன்ல இருந்து என்ட்ரி எடுத்திருந்தா கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. ஸோ இதுல வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருந்து நம்ம ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்திருந்தா கூட ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு அப்டென்ட் கொடுக்குற மாதிரி இதுல வந்திருக்கு. ஓகே, ஆனா இந்த ஹையை பிரேக் பண்ணல. இந்த ஹையை பிரேக் பண்ணாமலே அப்படியே இந்த சேனல் சப்போர்ட்லயே அப்படியே டெஸ்ட் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு உள்ளே நிஃப்டி இன்னைக்கு ட்ரேட் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்து நம்ம அதுக்கப்புறமா டவுன் சைட்ல கொடுத்துருந்த ஜோனை பிரேக் பண்ணி நம்ம 26,200 ரேஞ்சை பார்த்து போக ஆரம்பிச்சது. இதை பிரேக் பண்ணும்போது நம்ம 26,200 வரைக்கும் தான் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தா கூட 26,200 தான் மேக்ஸிமம் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி வந்து 26,209 வரைக்குமே வந்துட்டு அதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் கொடுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா 330ல மறுபடியும் டவுன் கொடுத்துருக்கு. பட் ஆனால் இதுல இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டாக தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்த்தா அதே ஜோன்ல தான் நிஃப்டி டிராவல் ஆயிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி கீழே 26,209 வரைக்குமே லோ வந்திருக்கு. அதே இதை டே கேண்டில் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோல பார்த்துருந்த மாதிரி இந்த டபுள் டாப் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கான ஒரு சிம்டமா எடுத்துக்க முடியாது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டி இதுல இருந்து தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும்னா இந்த ரேஞ்ச் வந்து முக்கியமானது. 26,200ங்கிறது ஒரு முக்கியமான ஜோனை ஆக்ட் பண்ணும். 26,190ல இருந்து 200ங்கிற ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா நிஃப்டில அந்த ஒரு டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன், 4 ஹவர்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நிஃப்டில என்ன நடந்திருக்குதுன்னா, ஸோ நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இது வரைக்கும் 26,400 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். பட் ஆனால் இதுல இருந்து திரும்பி இருக்கு அப்படிதானே. ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது அப்படிதானே. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இது தெரியுதுல்ல, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஓகே, இதுல பிரேக் அவுட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இதை ஒரு ரீடெஸ்டா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போதைக்கு ஒரு ரீடெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இந்த ஜோன்ல நம்மளோட சப்போர்ட் 26,200 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ரீடெஸ்ட் தான் எடுத்துக்க முடியும். இதை பார்த்து ரீடெஸ்ட் போகுதுன்னா இப்போ இந்த இதுல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்படி வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ அதே ஜோன்ல ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஓகே, கரெக்டா அந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இன்னும் மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு சின்ன டவுன் 26,190 வரைக்கும் வேணா போகலாம். இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வந்து திரும்பலாம். இதுல ரீடெஸ்ட் பண்ணி இப்படிதான் நிஃப்டி வரணும். இப்படி வந்து இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்துல நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த டார்கெட் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,400 இல்ல 480 வரைக்கும் நிஃப்டி நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி 480 ஓகே, 480ங்கிறது 400 பிரேக் பண்ணி 480 வரைக்கும் போகலாம். அதுக்கு நிஃப்டி இதுல நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு, அந்த ஜோன் தான் இருக்கு. இதுல இருந்து நிஃப்டி ரிவர்ஸ் ஆகும். ஓகே, நிஃப்டி ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல இது வரைக்கும் நிஃப்டி வரலாம். ஸோ 26,400ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 26,480ங்கிறது செகண்ட் டார்கெட் ஆகும். நாளைக்கு செகண்டோ இல்லை ஃபைனல் டார்கெட்டாவோ இருக்கலாம். ஓகே,
ஸோ அப்படி இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நாளையோட எக்ஸ்பைரி மேக்ஸிமம் 26,400ல இருந்து ஒரு 430ங்கிற ரேஞ்சுக்குள்ள எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா இதை பிரேக் பண்ணா மட்டும்தான். ஓகே, இப்போ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இப்போ நம்ம இது ஒரு ரீடெஸ்ட்டை தான் பார்க்குறோம். நாளைக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் எந்த சிஇயும் ஹோல்ட் பண்ண முடியாது, அதுல இருந்து எக்ஸிட் ஆகணும். இதுல இருந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து டவுன் சைட் பொட்டன்ஷியல் இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேனலுக்குள்ளே மறுபடியும் வந்துடுச்சுன்னா 26,930ங்கிற நம்மளோட சப்போர்ட். இதையும் நான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போனான்னு. ஸோ 26,930 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இப்படி வந்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த ஜோன்ல நிஃப்டி சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம 26,400ங்கிற ஜோனுக்கு போனோம். ஓகே, இதை 1 ஹவர்லையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஜோன்ல பர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பக்கத்துலேயே தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது 26,200ல இருந்து ரிவர்ஸ் ஆகும் பார்த்தோம், கொஞ்சம் மேலே 2029லேயே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது கண்டினியூ ஆகணும். இந்த இது ரீடெஸ்டா இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு ஓப்பனிங் வந்து இந்த ஜோன்கிட்டே கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கொடுத்து இந்த ஜோன்கிட்டே ஓப்பன் ஆகலாம். ஓகே, இந்த 26,190ங்கிற ஜோன்லேயே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா இப்படி போகலாம். இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இப்படி வந்து ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி சக்தி சான்சஸ் கம்மி தான், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம 26,930 அப்படிங்கிற ரேஞ்சை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒருவேளை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆகி ஏதாவது நெகட்டிவான நியூஸஸ் இருக்கும் பட்சத்தில் மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மேக்ஸிமம் இந்த 1 இல்லைன்னா 2வது பாசிபிலிட்டிஸ் இதை ஃபாலோ பண்ணி மேலே 26,400க்கும் 450 480 வரைக்கும் நாளைக்கு நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்பைரி 400 to 430 லெவல் கிட்டே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைட்வேஸ் வரும் பட்சத்தில் இது வரைக்குமே நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து வேணா சைட்வேஸ் போய் இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகலாம். பட் நாளைக்கு இதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை தான் எதிர்பார்ப்பேன். ஓகே, ஸோ உங்களோட வியூவையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.